அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம் கஷ்டம் அப்படிங்கிறனால டிஎன்பிஎஸ்சி விட்டு போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம டிஎன்பிஎஸ்சியை குவைட் பண்ணுறனால டிஎன்பிஎஸ்சிக்கோ வேறு யாருக்குமே லாஸ் இல்லை, நம்மளுக்கு மட்டும்தான் லாஸ். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க வேகன்சி கொடுக்க தான் போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க படிக்க தான் செய்கிறாங்க. நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் தாங்க. ஒன்று, நான் நல்ல பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லாட்டினா நான் நல்ல ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு நல்ல சேலரிக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிடலாம். இல்லை, நான் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் டிஎன்பிஎஸ்சியை விட்டு என்னால் போக முடியல அப்படின்னா நம்ம வேற வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இனி வர சிலபஸ் எல்லாருக்குமே புதுசு தான். அவங்க வருஷம் வேகன்சி விட தான் போகிறாங்க. அவங்களுக்கு வருஷம் அந்த வேகன்சிக்கு வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு ஆள் எடுக்க தான் போகிறாங்க. ஏன் அதில் ஒரு ஆளாக நம்ம வந்து இருக்கக்கூடாதா? ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம், பட் அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எறும்பு ஊற ஊற கல்லும் தெரியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம பண்ணுற போராட்டம் கண்டிப்பாக இந்த குரூப் 4க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா கூட வர அடுத்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியை குவைட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் படித்ததை வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு வருஷம் வேகன்சிக்கு அந்த வேகன்சி எவ்வளோங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. அதில் ஒரு ஆளாக நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.